எனக்கு வந்து சிபில்ல பிரச்சனை இருக்குது, செட்டில்மெண்ட்டில் போட்டாங்க பாஸ். நான் வந்து காரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், பட் செம்ம லாக் ஆகிட்டேன், எங்கே எனக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 2-3 டியூவை விட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அதாவது அதை தொடர்ந்து கட்ட முடியாத ஒரு டியூவில் விடும்போது சிபிலில் மாட்டிப்பாங்க. இந்த சிபிலில் மாட்டிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா அவங்க எங்கே லோனு போய் கேட்டாலும் கிடைக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா, சிபிலில் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ செட்டில்மெண்ட்டை போட்டுட்டு சரி கிரெடிட் கார்டுக்கு முடிவு கட்டிட்டோம்னு நினச்சிட்டு பணம் இப்போ ஒரு லோன் வாங்கலான்னு எங்கே ட்ரை பண்ணாங்கன்னா லோன் கிடைக்காது. ஏன்னா செட்டில்மெண்ட்ஸ் ஒன்ஸு போட்டாவே 3 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு எனக்கு பணம் தேவைப்படுதுங்க அப்படி சொல்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் உங்களுக்கு கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு லோன் எங்கே கிடைக்கும், அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலான்னு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஒரு பர்சனல் லோன் நான் வாங்கிட்டேன், அது பத்தாதுன்னு கிரெடிட் கார்டும் வாங்கிட்டேன், இதை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் லோனை கட்ட மறந்துட்டேன், 2-3 டியூ கட்டாமல் விட்டுட்டேன். இதனால் பார்த்தீங்கன்னா சிபிலில் எனக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ சிபிலில் மாட்டிருந்து எடுக்கலான்னு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு முடிவு இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது இப்போ பணம் எனக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் சூழ்நிலை இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு லோன் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் போட்டு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கவங்களுக்கும் லோன் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது, கோ அப்ளிகேட் லோன். இந்த கோ அப்ளிகேட் லோனை சாதாரணமாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கோ அப்ளிகேஷனுக்கு சில வகைகள் இருக்குது. அதாவது ஒரு லோனை கட்ட முடியாமல் கட்டிகிட்டு இருக்கவங்க, சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கோ அப்ளிகேட் லோன் அணுகலாம், அதுக்கு ஒரு வகை இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு சிபிலில் பிரச்சனை இருக்குது, செட்டில்மெண்ட்டை போட்டேன், எனக்கு பணம் கிடைக்குமா கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு கோ அப்ளிகேட் லோன் இருக்குது. ஸோ இந்த 2 விதமான கோ அப்ளிகேஷன் என்ன வித்தியாசம், இது எப்படி கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எப்படி இதை செயல்படுத்துவாங்க, இதுதான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சாதாரண ஒரு கோ அப்ளிகேட் லோன் எப்படி தராங்க, அதாவது ஆல்ரெடி எங்கள் லோன் இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்குது, எனக்கு பணம் தேவைப்படுது பாஸ், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ அப்ளிகேட் லோன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடு சேர்ந்து ஒருத்தர் உங்கள் கூட சேர்ந்து ஒரு லோன் வாங்கணும், இதுதான் கோ அப்ளிகேட் லோன். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, படுமட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்கம் பெருசாக இல்லைனாலும் சரி, உங்கள் கூட சேரக்கூடிய கோ அப்ளிகேனுடைய எலிஜிபிலிட்டி வச்சு தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தால் இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது, அவருக்கு நல்ல ஒரு சேலரி இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்குது, நல்ல கிரெடிட் ஸ்கோரில் இருந்தாருன்னு சொல்லுங்களேன், ஸோ இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ளஸஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோ அப்ளிகேஷனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா சூப்பராக கிடைக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். இதுவே வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக முடிஞ்சிடும். அப்படிலாம் கிடையாது பாஸ், அவன் வேறு கம்பெனி நான் வேறு கம்பெனி, அவன் வேறு தொழில் நான் வேறு தொழில், அப்படி இருந்தாலும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோன் பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஷூரிட்டி சைன் பண்ணணும், அவர் வந்து முழுசாக பொறுப்பு எடுத்துக்கணும். இவர் பணம் கட்டாதனாலும் நான் கட்டுறேன், இவரால் லோன் கட்ட முடியலனாலும் நான் கட்டுறேன்ட்டு அவங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்கணும். அதுக்கு சில பாண்ட் பேப்பரை அவர் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது நார்மலாக ஒரு லோனை வாங்குறவங்களுக்கு, சிபில் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு, இன்கம் பெருசாக இல்லாதவங்க இது போல் ஒரு கோ அப்ளிகேட் சேர்ந்து லோனை வாங்கலாம். இதில் என்ன ப்ளஸ்ஸு சரி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 8-9 லட்சம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கோ அப்ளிகேட்டில் இது ஒரு பெரிய விஷயம். இஎம்ஐ நீங்கள் அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் தேடி அவர்கிட்ட இந்த கோ அப்ளிகேட் சேர்ந்து இந்த லோனை வாங்குறீங்க, இது எப்படி ப்ராசஸ் படுத்துவாங்க, இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவருடைய சேலரி ஸ்லிப்பு, அவருடைய கேஒய்சி, உங்களுடைய கேஒய்சி, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இதை ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். நார்மலாக இது எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது.
HDFC பேங்க்லேயும் கிடைக்கும், ICICI பேங்க்லேயும் கிடைக்கும், ஆக்சிஸ் பேங்க்லேயும் கிடைக்கும், எல்லா வித பேங்க்லையும் கிடைக்கும். இந்த ஆக்சிஸு அதுக்கப்புறம் ICICI அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு இது போல் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இல்லைங்க அப்படின்னா இல்லைன்னு ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் முன்கூட்டியே கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோனே கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கோஆப்ளிகேட் லோனு இப்படி கிடைக்கும். இல்லைங்க எனக்கு இது சிபிலில் பிரச்சனை இருக்குது, செட்டில்மெண்ட்டில் போட்டாங்க பாஸ், நான் வந்து கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், பட் செம்ம லாக் ஆகிட்டேன், எங்கே எனக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கோஆப்ளிகேட் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை பேஸ் பண்ணி இந்த கோஆப்ளிகேட் லோன் தருவாங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு தர மாட்டாங்க, உங்களோட சேரக்கூடிய கோஆப்ளிகேட் டீட்டெயில்ஸ் வச்சு தான் தருவாங்க. இதே போல் தான் அவருடைய கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்க, அவருடைய இன்கம், அவரோட டீட்டெயில் பார்ப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட சேரக்கூடிய அந்த கோஆப்ளிகேட் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும், அதாவது நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும், நல்ல ஒரு பிரபலமான ஆளாக இருக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கணும், அவர் வந்து ஒரு சொத்து பத்துக்காராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுக்கு வாய்ப்பு அதிகம். அவர் நிறைய சொந்த வீடு வச்சுருக்கணும், அதெல்லாம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அவர் சைன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்படி இந்த பார்த்திபன் வடிவேல் கதை தான். ஸோ அவர் வந்து உங்களுக்கு சைன் பண்ணால் தான் இந்த லோன் கிடைக்கும். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது சாதாரணமான விட மாட்டாங்க. அதனால் இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ கெடுபிடிலாம் இருக்குது, அவர் ஒத்துக்கிட்டால் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி அவர் மூலம் நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த லோனை தரத்துக்கு யாரும் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் தருவாங்க. அது ஒரு சில பேரை நான் சொல்ல விரும்பல, நீங்கள் கூகுளில் தட்டினாவே நிறைய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்துடும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் வட்டி அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சரியாக கட்டலைன்னா அந்த மனுஷன் காலி. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கட்ட வேண்டியது சேர்த்து அவர் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கோஆப்ளிகேட் லோனில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஷூரிட்டி சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது ஷூரிட்டி சேர்க்கதா இருந்தாலும் சரி, நம்பிக்கை மட்டும்தான் இங்கே விளையாடும். சில நேரத்தில் சில பேர் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கடன்காரங்களாக இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்பட்டு தான் இருந்தாலும் சரி, அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேடி ஒருத்தர் வந்து ஷூரிட்டி சைன் பண்ண சொல்கிறதாலும் சரி, ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டீசெண்டாக பிளான் பண்ணி இவ்வளோ தான் பண்ணுவியா நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. ஏன்னா ஏமாற்ற அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆளுங்க சில பேர் ஏமாற்றுருவாங்க, அதனால் நிறைய பேர் இந்த விஷயத்தில் சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு வாய்ப்பாக தான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஏமாந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நான் சைனே பண்ணாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டீட்டெயில்ஸ் வச்சு அப்ளை பண்ணி அவங்க கட்டாமல் போய் அதை ஒரு 3-4 வருஷம் நான் கட்டினேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது நான் பெரிய கேஸாகவோ பிரச்சனையாக கொண்டு போனால் அவன் குடும்பம் பாதிக்கின்றதுனால அவங்கள்ட்ட பேசி அம்மா குடும்பத்திலாம் பேசி சமாதானம் ஆகிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அதை நான் கட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ கோஆப்ளிகேட் லோன் வந்து கிடைக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது, எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் கிடைக்கும். ஆனால் யார் சிக்கிறாங்க தான் விஷயம். ஸோ உங்கள் கூட சேரக்கூடிய நண்பர்கள் உனக்காக சைன் பண்ணுறான்னா நீ நீதி நியாயமாக இருந்தீங்கன்னா, நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மனுஷனை காப்பாற்றுங்க. இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மனுஷன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் கோஆப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கோஆப்ளிகேட் லோன் 2 விதமான பேங்க்குகளில் கிடைக்கும், ப்ரைவேட்லேயும் கிடைக்கும், நான் பேங்கிங்லேயும் கிடைக்கும், எல்லா விதமாக சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி எல்லா கம்பெனியில் கிடைக்கும், எல்லா விதமான ஃபைனான்ஸ் கம்பெனிஸே எல்லாம் கிடைக்கும். பணம் கிடைக்கிற வழியை நான் சொல்லிட்டேன். ஆனால் இது ஒரு டேஞ்சரான வழி. எப்படின்னா எதுவுமே முடியாத பட்சத்தில் ஒரு எமர்ஜென்சி பாஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதுக்காக ஒரு நண்பர்கள் உயிரை கொடுக்குற நண்பர் யாராக இருந்தானா அவனு நல்ல மனுஷன், அவனுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்து அவனை காப்பாற்றி விடுங்க. அதனால் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்க இந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீதி நேர்மையாக இருந்து கடவுளுக்கு பயந்தவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை பார்த்து செயல்படுத்தலாம். ஆனால் இதுக்கு வட்டி அதிகமாக இருக்குங்க, அதிகமான சார்ஜஸ் போடுவாங்க. ப்ராப்பராக கட்டி ப்ராப்பராக வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு இஎம்ஐ அந்த பேங்க்கில் தான் லோனை கட்டாமல் விட்டீங்க, அதனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிடுச்சுன்ட்டு இந்த பேங்க்லேயும் அதே வேலையை காட்டினீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை நம்பி வந்திருக்க அந்த மனுஷன் காலியாகிடுவார். அதனால் இது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு சொல்யூஷனை தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.